ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்யூஎஸ்ஆர் மால் டெஸ்ட் 12 ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின், வாய்மையை மழை நீராகி இத்தொடரில் வெளிப்படும் அணி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உருவகம். அடுத்த செகண்ட் கொஸ்டின், காணர் கயலாம் வயலிற் கயலாம் இத்தொடரில் வெளிப்படும் அணி எது? இந்த கொஸ்டின் உங்களுக்கானது. நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த ஆன்சர் கொடுக்குறவங்க, ஓகேங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின், தீபகம் என்ற சொல்லுக்கு டேஸ் என்று பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, விளக்கு. அடுத்து நாலாவது கொஸ்டின், சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அகவற்பா. அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, குறிஞ்சி, மருதம், நெய்தல். இதெல்லாம் சொல்லலாம். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 3 நிலம் மட்டும்தான், குறிஞ்சி, மருதம், நெய்தல். அடுத்து ஆறாவது கொஸ்டின், யாப்பின் உருபுகள் டேஸ் வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 6. அடுத்து ஏழாவது கொஸ்டின், வெண்பாவிற்குரிய ஓசை டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செப்பலோசை. அடுத்து எட்டாவது கொஸ்டின், 13 அடிகளுக்கு மேல் வரும் பா வகை எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கலிப்பா. அடுத்து 9வது கொஸ்டின், இரு நாட்டு அரசர்களும் தும்பைப்பூவை சூடி போரிடுவதன் காரணம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வலிமையை நிலைநாட்டல். அடுத்து 10வது கொஸ்டின், மண்ணாசை கருதி போருக்கு செல்வது டேஸ் திணை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பஞ்சித் திணை. அடுத்து 11வது கொஸ்டின், ஒருதலை காமம் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கைக்கிளை. அடுத்து 12வது கொஸ்டின், அகத்திணைகள் டேஸ் வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 7 வகைப்படும். அடுத்து 13வது கொஸ்டின், பாலை நிலத்துக்குரிய பறவைகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் சி, புறா, பருந்து. அடுத்து 14வது கொஸ்டின், மருத நிலத்திற்குரிய தெய்வம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்திரன். அடுத்து 15வது கொஸ்டின், உணவுப் பொருளாக நெல் பயிரிடப்பெற்ற இரு திணைகள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறிஞ்சி, மருதம். அடுத்து 16வது கொஸ்டின், ஆசிரியப்பாவின் ஈற்றுசீர் டேஸ் முடிவது சிறப்பு? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. அடுத்து 17வது கொஸ்டின், ஏற்பாடு என்பதன் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சூரியன் மறையும் நேரம். அடுத்து 18வது கொஸ்டின், இலக்கண குறிப்பு சொல்லை தேர்க, பண்பு பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திட்பம். அடுத்து 19வது கொஸ்டின், நில் என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்ந்தெடு? ஆன்சர் ஆப்ஷன் டி, நிற்றல். அடுத்து 20வது கொஸ்டின், ஐந்திணைகளில் எத்திணைகளிலும் இடம்பெறாத சிறுபொழுது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, காலை. அடுத்து 21வது கொஸ்டின், 12 உயிர் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள் 6 டேஸ் பிறக்கின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி, கழுத்திலிருந்து. நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். 12 உயிர் எழுத்துக்களும் இடையின எழுத்துக்களும் 6 எங்கேருந்து பிறக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, கழுத்திலிருந்து பிறக்கிறது. அடுத்து 22வது கொஸ்டின், வெற்றிலை நட்டான் என்பது எவ்வகை ஆகுபெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சினையாகுபெயர். அடுத்து 23வது கொஸ்டின், வினா மற்றும் விடைகளின் வகை? வினா 6, விடை 8. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, வினா 6, விடை 8. அடுத்து 24வது கொஸ்டின், உள்ளதுவும் இலக்கண குறிப்பு தருக? ஆன்சர் ஆப்ஷன் பி, இன்னிசை அளபடை. அடுத்து 25வது கொஸ்டின், ஓரிடத்தில் உள்ள ஒரு பொருளின் பெயர் தானி, அது சார்ந்திருக்கும் இடத்துக்கு பெயராகி வருவது டேஷ்? ஆன்சர் ஆப்ஷன் சி, தானியாகு பெயர். அடுத்து 26வது கொஸ்டின், பெயர் சொல்லினது பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இரண்டாம் வேற்றுமை. அடுத்து 27வது கொஸ்டின், 2 எழுத்துக்களை பெற்று வரும் குற்றியல் உகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நெடில்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து 28வது கொஸ்டின், தலை எத்தனை வகைப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 7 வகைப்படும். அடுத்து 29வது கொஸ்டின், கற்றவர்களுக்கு மட்டும் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த தமிழ் சொல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திரிசொல். அடுத்து 30வது கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இலக்கண குறிப்பு தருக? வாழ்க. ஆன்சர் ஆப்ஷன் டி பாருங்கள், வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 31வது கொஸ்டின், விழியால் பேசினால் எவ்வகை தொடர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து 32வது கொஸ்டின், நிறைமீட்டல் என்பது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கரந்தை திணை. அடுத்து 33வது கொஸ்டின், உவமையை கூறி பொருளை பெற வைப்பது டேஷ் அணி ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரிது மொழிதல் அணி. அடுத்து 34வது கொஸ்டின், இது செய்வாயா
என்று வினவும் போது நீயே செய் என கூறும் விடை ஆன்சர் ஆப்ஷன் சி ஏவல் விடை. அடுத்து 35வது கொஷின். தோன்றல் திரிதல் கெடுதல் என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி பாருங்கள் விகார புணர்ச்சி. அடுத்து 36வது கொஷின். வெண்பாவின் வகைகள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 6 வகைப்படும். அடுத்து 37வது கொஷின். பொருள்கோள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் சி 8 வகைப்படும். அடுத்து 38வது கொஷின். ஆயுத எழுத்தின் பிறப்பிடம் ஆன்சர் ஆப்ஷன் பி தலை. அடுத்து 39வது கொஷின். தொடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8 வகைப்படும். அடுத்து 40வது கொஷின். அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடரில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ வேற்றுமை உருபு. அடுத்து 41வது கொஷின். தீ 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 எவ்வகை தொடர் ஆன்சர் ஆப்ஷன் பி அடுக்குத் தொடர். அடுத்து 42வது கொஷின். மை என்னும் பண்பு விகுதியை பெற்று வருவது ஆன்சர் ஆப்ஷன் பி பண்புத்தொகை. அடுத்து 43வது கொஷின். செய்யுளிசை அளபடையின் வேறு பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ இசைநிறை அளபடை. அடுத்து 44வது கொஷின். செய்யுளின் ஓசை குறையாத இடத்தில் இனிய ஓசைக்காக அளபெடுத்தலை டேஸ் என்கிறோம் ஆன்சர் ஆப்ஷன் பி இன்னிசை அளபடை. அடுத்து 45வது கொஷின். தாய் செய் என்பதில் டேஸ் வந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ உம்மை தொகை. அடுத்து 46வது கொஷின். நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ஒரே மாதிரியாக இருந்தால் அவை டேஸ் எனப்படுகின்றன ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள். அடுத்து 47வது கொஷின். ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி 0.33. அடுத்து 48வது கொஷின். நாளைய மழை பொழிவதற்கான நிகழ்தகவு 100ல் 99 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி 0.09. அடுத்து 49வது கொஷின். ஒரு சோதனையின் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைவுகளின் தொகுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிகழ்ச்சி. அடுத்து 50வது கொஷின். 1 முதல் 30 வரையிலான இயல் எண்களில் 7ஆல் வகுப்படும் எண்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி 15/2. அடுத்து 51வது கொஷின். ராணி ஹாட் சீட் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ 52/1. அடுத்து 52வது கொஷின். முதல் 5 முழு எண்களின் இடைநிலை என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி 2. அடுத்து 53வது கொஷின். ஒரு மாணவன் முழு ஆண்டு தேர்வில் 5 பாடங்களில் எடுத்த மதிப்பெண்கள் முறையே 72, 73, 75, 82, 74 எனில் சராசரி மதிப்பெண் காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி 75.2. அடுத்து 54வது கொஷின். 487, 485, 483, 485, 487, 489, 482 என்ற தொகுப்பின் முகடு காண்க ஆன்சர் ஆப்ஷன் டி சரியானது ஏ மற்றும் பி 487, 485 அதுதான் சரியானது முகடு. ஓகேங்களா. அடுத்து 55வது கொஷின். நிகழ்தகவு மதிப்பின் இடைவெளி ஆன்சர் ஆப்ஷன் பி 0 மற்றும் 1. அடுத்து 56வது கொஷின். 125 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள ஒரு கனசதுரம் உருவாக்க 3 சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள கனசதுரங்கள் எத்தனை தேவை ஆன்சர் ஆப்ஷன் சி 125. அடுத்து 57வது கொஷின். ஒரு மீன் தொட்டியானது 3.8 மீட்டர் பெருக்கல் 2.5 மீட்டர் பெருக்கல் 1.6 மீட்டர் என்ற அளவுகளை உடையது. இத்தொட்டியானது எத்தனை லிட்டர் தண்ணீர் கொள்ளும் ஆன்சர் ஆப்ஷன் பி 15,200 லிட்டர். அடுத்து 58வது கொஷின். 1 - tan ஸ்கொயர் 45 டிகிரி டிவைடட் பை 1 + tan ஸ்கொயர் 45 டிகிரி இதன் மதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 0. அடுத்து 59வது கொஷின். sin 30 டிகிரி ப்ளஸ் cos 30 டிகிரியின் மதிப்பு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/4. அடுத்து 60வது கொஷின். -2,7 என்ற புள்ளி அமையும் கால்பகுதி ஆன்சர் ஆப்ஷன் பி 2ஆம் கால்பகுதி. அடுத்து 61வது கொஷின். y-அச்சின் மீது அமைந்துள்ள புள்ளியின் ஆயத்தொலைவு -5 எனில் அப்புள்ளி ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0, -5. அடுத்து 62வது கொஷின். -a, 2b மற்றும் -3a, -4b ஆகிய புள்ளிகளை இணைக்கும் கோட்டுத்துண்டின் நடுப்புள்ளியானது ஆன்சர் ஆப்ஷன் பி -2a, -b. அடுத்து 63வது கொஷின். சாய் சதுரத்தின் மூலைவிட்டங்கள் சமமெனில் அந்த சாய் சதுரம் ஒரு டேஷ் ஆன்சர் ஆப்ஷன் சி சதுரம். அடுத்து 64வது கொஷின். வட்ட நாற்கரத்தின் ஒரு கோண அளவு 75 டிகிரி எனில்
எதிர்கோணத்தின் அளவு ஆன்சர் ஆப்ஷன் சி 105 டிகிரி. அடுத்து 65வது கொஸ்டின். சிறிய வட்டத்துண்டில் அமையும் கோணம் ஆன்சர் ஆப்ஷன் பி விரிகோணம். அடுத்து 66வது கொஸ்டின். ஏ பார்த்தீங்கன்னா 1 to 5, பி 1 3 5 7 எனில் ஏ மைனஸ் பி என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி 2,4. அடுத்து 67வது கொஸ்டின். என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 32 எனில் என் ஆஃப் ஏ எவ்வளோ மதிப்பு கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் டி 5. அடுத்து 68வது கொஸ்டின். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணவர்களில் 35 பேர் சுண்டாட்டம் அதாவது கேரம், 20 பேர் சதுரங்கம் விளையாடுபவர்கள் எனில் இரண்டும் விளையாடுபவர்களின் எண்ணிக்கை என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ 5. அடுத்து 69வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எவை விகிதமுறு எண்களாகும் ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி இயல் எண், முழு எண், முழுக்கள், பின்னங்கள். அடுத்து 70வது கொஸ்டின். 73 கணத்தில் உள்ள ஒற்றுகளின் இலக்கம் ஆன்சர் ஆப்ஷன் பி 7. அடுத்து 71வது கொஸ்டின். 0.00004913 இன் கனமூலம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி 0.017. அடுத்து 72வது கொஸ்டின். ஒரு திண்ம உருளையின் குறுக்கு வெட்டு தோற்றம் ஆன்சர் ஆப்ஷன் டி வட்டம். அடுத்து 73வது கொஸ்டின். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம் 22 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு ஆன்சர் ஆப்ஷன் சி 66 சதுர சென்டிமீட்டர். அடுத்து 74வது கொஸ்டின். ஒரு வட்டத்தின் சுற்றளவு மற்றும் ஆரம் இவற்றின் வித்தியாசம் 67 சென்டிமீட்டர் எனில் இதன் பரப்பு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 154 சதுர சென்டிமீட்டர். அடுத்து 75வது கொஸ்டின். 2 எண்களின் மீசிமா மற்றும் மீ போ க ஆகியவற்றின் பெருக்குத்தொகை 24 எனில் அவற்றில் ஒரு எண் 6 எனில் மற்றொரு எண் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி 4. அடுத்து 76வது கொஸ்டின். ஆண்டிற்கு 5% வட்டி விதத்தில் ஓர் ஆண்டிற்கு ரூ 500 தனி வட்டியாக தரும் அசல் எவ்வளவு ஆன்சர் ஆப்ஷன் சி ரூ 10,000. அடுத்து 77வது கொஸ்டின். 12 ஆண்கள் அல்லது 18 பெண்கள் ஒரு வேலையை 14 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 8 ஆண்கள் மற்றும் 16 பெண்கள் அவ்வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ 9 நாட்கள். அடுத்து 78வது கொஸ்டின். ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் ஆன்சர் ஆப்ஷன் பி 180 டிகிரி. அடுத்து 79வது கொஸ்டின். ஒரு குளிர்பதனியானது ரூ 5,000க்கு வாங்கப்பட்டு 25% லாபத்திற்கு விற்கப்பட்டால் விற்ற தொகை யாது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூ 6,250. பாருங்கள். அடுத்து 80வது கொஸ்டின். தரவு என்பது டேஷின் தொகுப்பு ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும் எண்கள், எழுத்துக்கள், அளவுகள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டெஸ்ட்டுக்கான ஆன்சர் முடிஞ்சு. உங்களுக்கு 1 மணிக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது, இது பிடிஎஃபோடு இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வெல்கம்.